வருகின்றன. இயற்கையில் மாற்றங்கள் நிகழ்கையில் மக்களது உடலிலும் மனத்திலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ராமநவமியின் போது ஸ்ரீராமரும் நவராத்திரியின் போது துர்க்கையும் வழிபடப்படுகின்றனர். பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் துர்கா பூஜை பலவிதங்களில் கொண்டாடப்படுகிறது. சக்தியின் வடிவத்தில் அன்னை பராசக்தியை வழிபடுவதுதான் இந்த விழாவின் அடிப்படை நோக்கமாகும். செல்வம், சுபிக்ஷம், மங்களம், உலகியல் மற்றும் ஆன்மீக அறிவு மற்றும் எல்லா ஆற்றல்களையும் மனிதனுக்கு அருளுமாறு அன்னையை வேண்டுவது இதன் நோக்கமாகும். அன்னையிடம் எந்த ஒரு விசேஷ வேண்டுகோளை எவர் விடுத்தாலும், அவளிடம் யார் எந்த வரத்தை வேண்டினாலும், இது அனைத்தின் ஒரே அடிப்படை அவளை வணங்கி வழிபட்டு தன்னை அவளுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வதே ஆகும். இதைத் தவிர வேறு எந்த லட்சியமும் கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ இது கடைபிடிக்கப்படுகிறது. அவளது அருளுக்கு ஒவ்வொருவரும் பாத்திரமாகி ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். துர்க்கையின் தாயான ஹிமவானின் மனைவி தன் மகளை பார்க்க விரும்பினாள். வருடத்தில் 9 நாட்கள் மட்டுமே தன் தாயை பார்ப்பதற்கு சிவபெருமான் துர்க்கைக்கு அனுமதி அளித்தார். இந்த குறுகிய தரிசனத்தை தான் நவராத்திரி எடுத்து காட்டுகிறது. தேவி துர்க்கை கைலை மலைக்கு திரும்பும் நாளான விஜயதசமியுடன் இத்திருவிழா நிறைவு பெறுகிறது. இது சில பக்தர்களின் கருத்தாக உள்ளது.